என் இயேசுவின் நாமத்தால் குணமாகாததா கொடும் வியாதி வேதனை ஏதுண்டு? இல்லை இல்லை. என் இயேசுவின் நாமத்தால் குணமாகாததா கொடும் வியாதி வேதனை ஏதுண்டு? இல்லை இல்லை. வசனம் விடுதலை தந்திடும், விண்ணப்பம் கேட்பவரே, புலம்பும் இதயத்தை காண்பவர், புதிய வழிகாட்டுவார். நேர்மையின் வழியில் நடந்தார், நன்மைகள் தினமும் தருவாரே. உண்மையுள்ளவர், நீதிமான், சேனைகளின் கர்த்தரே. ஆம் தேவசனமே, எந்த வியாதியின் படுக்கையில் இருந்தாலும் இயேசுவை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அந்த இயேசு நம்மை விடுதலை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் குணமாகாத எந்த வியாதிகளும் இல்லை. whatever disease you are undergoing right now, whatever sickness that has attacked you right now, just ask in the name of Jesus, and our Lord and Savior Jesus Christ would deliver and heal you perfectly and completely. அவர் உங்களை பூரணமாக விடுதலை செய்து உங்களை குணப்படுத்துவார். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கும் அற்புதங்கள் நடக்கிறது. அந்த நாமம் எல்லா நாமங்களை விட மேலான நாமம். அந்த நாமம் எல்லா நாமங்களை விட அற்புதமுள்ள உன்னத நாமம். அந்த நாமத்தை தேடுகிற, ஆராதிக்கிற, ஜெபிக்கிற, அந்த நாமத்தை நோக்கி பார்க்கிற உங்களுக்கு நிச்சயம் விடுதலை உண்டு. அதை விசுவாசிப்போம், அவரிடத்தில் கேட்போம், அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம்.